வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2017ல வெளியான அன்ஃபர்கெட்டபிள் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ஜூலியா அப்படின்றது. இவங்களை யாரோ பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மைக்கேல் தான் என்ன அட்டாக் பண்ணது, நான் தற்காப்புக்காக பதிலுக்கு அவர் அட்டாக் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இந்த விஷயத்த சொன்னதால இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டை போய் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க மைக்கேல் இறந்து போயிருப்பாரு. நீங்க அட்டாக் பண்ணல, அவரை கொன்றிருக்கீங்க. அதே சமயம் மைக்கேல் சாதாரணமா உங்க வீட்டுக்கு வரல, நீங்க ரெகுலரா அவர் கூட சாட்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி உங்களோட பேண்டிஸ கூட அவருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ரெண்டு பேருமே சேட் பண்ண சாட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. நான் சோசியல் மீடியால கிடையவே கிடையாது, இது நான் சாட் பண்ணல, வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்க செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆபீசர் சொல்றாங்க. இங்கதான் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஒரு கம்பெனில வேலை பார்த்திருப்பாங்க. டேவிட்னு ஒருத்தர லவ் பண்ணிருக்காங்க. இதனால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் கூட போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரன் வேலையை விட போறாங்கல்ல, அதனால தான் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஈரனுக்கு இந்த இடத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் டேவிட கல்யாணம் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி மைக்கேல்னு ஒரு நபர் இருந்திருப்பாரு. எப்ப பாரு இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரை டைவர்ஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப நீ எடுத்திருக்க முடிவு தான் சரியான முடிவு. எல்லாருமே மைக்கேல் மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால நீ கவலைப்படாம இருன்ற மாதிரி ஃப்ரெண்டும் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு டேவிடோட ஊருக்கு போறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஊர் இருக்கு போல. இப்ப டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேவிடோ இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப டெசா அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களோட அழகு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால பயங்கரமா மேக்கப்லாம் பண்றாங்க. இவங்க தான் டேவிடோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பொண்ணும் இருக்கா. இந்த பொண்ணு பாதி நாள் இவங்க வீட்லயும் பாதி நாள் டேவிட் வீட்லயும் இருப்பா. இப்ப டேவிட் வீட்ல விடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. டேவிட் ஏற்கனவே அவரோட லவ்வ பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ஓஹோ நீங்க தான் ஜூலியாவா அப்படின்ற மாதிரி அவங்களும் நார்மலா பேசுறாங்க. பேசினவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது லைட்டா ஈரினை முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க. அந்த சின்ன பொண்ணு பேரு லில்லி அப்படின்றது. அந்த லில்லி கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ஈரின் நினைக்கிறாங்க. உனக்காக பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பெட்ஷீட் பிடிக்கல, எனக்கு பெட்ஷீட்டை மாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அப்பா இருக்காருல, ஏன் பிடிக்கல, நல்லா தான் இருக்கு, இன்னைக்கு மட்டும் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் ஏத்துக்கிறா. ஈரன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி மைக்கேல்னு ஒரு நபர் இருந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் தினம் தினம் இவங்களை டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதை இவங்க மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல இவங்களால மறக்க முடியல. அதே மாதிரி மைக்கேலை பத்தி டேவிட் கிட்டே இவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப லஞ்சுக்கான வேலையில இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் டெசாவும் பொண்ணை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் டெசா லைட்டா பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா ஈரின் பாஸ்ட பத்தி தெளிவா சொல்லக்கூடாதுன்றதுக்காக மலுப்பல தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. அம்மா இங்கேயே சாப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. டெசாவும் அதெல்லாம் வேணாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொண்ணு ஆசைப்படுறால, இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இதனால டெசாவும் சரின்ற மாதிரி இங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப டெசாவும் அவளுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், இருங்க அவளுக்கு ஏத்த மாதிரி நான் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கூட நம்ம கனெக்ட் ஆக முடியன்ற மாதிரி ஈரின் லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஈரினும் நைட்டு புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணி காலி ஆயிருது. சரி கீழே போய் எடுப்போன்ற மாதிரி இவங்க கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க, பதில் வர மாட்டேங்குது. இப்ப ஜன்னல் வழியா யாரோ நடந்து வரதை கவனிக்கிறாங்க. இவங்க கண்ணுக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. பார்த்தா கதவை திறந்து டேவிட் தான் வராரு. இவங்க கொஞ்சம் ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப டேவிட இவங்களை கிஸ் பண்றாரு. இவங்களுக்காக ஒரு ரிங்க தராரு. இவங்க ரெண்டு பேருமே இன்னும் கல்யாணம் பண்ணல, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஈரன் ஜாகிங் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அதாவது அந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்றாங்க. அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வெட்டிங்க்கு முன்னாடி ட்ரெஸ் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈரன் ட்ரெஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த கடைக்கார பொண்ணு சொல்றா. டெசாவோட வெட்டிங்க்கும் நான் தான் ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி தந்தேன்னு சொல்றா. அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கூட இவங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு வராங்க. பொண்ணு ஒரு காம்படிஷன் பண்ற மாதிரி இருக்கும், அதை பாக்குறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அதே சமயம் டெசாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி டெசா சொல்றாங்க. இன்னைக்கு பொண்ணு டேவிட் கிட்ட தான் இருக்கணும், அதனால டேவிடும் பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஜாலியா விளையாடுறா. அதாவது ஈரன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா விளையாடுறா.
இதெல்லாம் பாக்குற டெசாக்கு இந்த இடத்துல பயங்கரமா கோவம் வருது. டேவிட் ஜாப்ல அடுத்த லெவலுக்கு போயிடுறாரு. அத பார்ட்டி மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சுட்டு இவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல டெஸ்ஸா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் எக்ஸ் ஹஸ்பண்ட்ல இவரை பத்தி பெருமையெல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கூட என்னால டேவிட மறக்க முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஈரினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஈரின் இதை யோசிச்சுட்டு உட்காந்து இருக்காங்க. அப்ப டேவிட் இருக்கார்ல, டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பாக்குற டெஸ்ஸாக்கு செம்ம கோவமா இருக்கு. இப்போ ஒரு நபரும் டெஸ்ஸா கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பிஸியா அவங்க டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால இந்த நபரை அவாய்ட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. மேற்கொண்டு அவங்க டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் போன்ல மெசேஜ் எல்லாம் வருது. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த லேடி தான் மெசேஜ் அனுப்புறாங்க. இதை பாக்குற இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிருது. இது கல்யாணம் நடக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப பார்க்கிங் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பையன் கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த பையன் கூட தான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். ஆனா முடிஞ்சோட இவங்க இருக்காங்கல்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்து எப்ப மீட் பண்ணலான்னு கேக்குறான். மீட்லாம் பண்ண தேவையில்ல, நீ இறங்குன்ற மாதிரி வண்டியை விட்டு இறக்கிட்டு இவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு டேவிடும் ஈரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரனும் என்னோட போன் பார்ட்டியில மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போனை டெஸ்ஸா தான் தூக்கி இருப்பாங்க. எப்படியாவது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. பொதுவா எல்லாருமே டேட் ஆஃப் பர்த் தான பாஸ்வேர்டா வைப்பாங்க. ஈரனோட டேட் ஆஃப் பர்த்தை பாக்குறாங்க. அதுல இருந்து பாஸ்வேர்டை கிராக் பண்ணி போனை ஓபன் பண்ணிடுறாங்க. போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் மைக்கிள் கூட டைவர்ஸ் ஆன பேப்பர் வச்சிருக்காங்க. ஓஹோ, மைக்கிள்னு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மைக்கிளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா மூலியமா மைக்கிளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. டேவிட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல டெஸ்ஸாவும் பேசுறதுக்காக வராங்க. என்ன நீ ஜூலியாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எதுக்காக கேக்குற அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. நம்ம பொண்ணு லைஃப் இதுல அடங்கி இருக்கு, யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன், எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவப்படாத, நான் நார்மலா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஈரின் போன் இருக்கு பாத்தீங்களா, அதை ஈரோட கார்ல போட்டுட்டு போயிடுறாங்க. ஈரோ இருக்கார்ல, என் கார்ல தான் உன் போன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி போனை ஈரின் கிட்ட தந்துடுறாரு. ஈரின் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே இவங்க பயப்படுவாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் இருக்க மாட்டாங்க. காரணம் மைக்கிள் இவங்களை பின்தொடர்ந்து வந்துருவாரா அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் இருக்கும். டெஸ்ஸா எப்ப பாரு மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப டெஸ்ஸாவோட அம்மாவும் டெஸ்ஸாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதே சமயம் பேத்திக்கிட்ட பேசுறாங்க. என்ன உனக்கு புது அம்மா கிடைக்க போறாங்க போல, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜூலியாவை பத்தி பேசும்போது டெஸ்ஸாவோட முகம் டோட்டலா மாறிடுது. இது அம்மா கவனிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட பேசுறாங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்களும் டேவிடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த வெட்டிங் போட்டோவெல்லாம் இவங்க சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. எதனால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரனுக்கு ஈரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஈரன் பேச்சு கொடுக்குறாங்க. எதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. டேவிடும் டெஸ்ஸாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ஸா இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கூட அஃபேர் வச்சிருந்ததை இவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால கோவப்பட்டு தான் டைவர்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஈரனை பார்த்து ஈரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப போன் அடிக்குது. நான் பாக்குறேன்ற மாதிரி ஈரனும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அட்டன் பண்ணவங்க யாருன்னு கேக்குறாங்க. எதிர் சைடு யாருமே பேச மாட்டாங்க. ஒருவேளை மைக்கிளா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா பயப்படுறாங்க. இப்ப பேசாததுனால இவங்க போனை வச்சுட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வராங்க. போன்ல யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க யாருன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் பேசினா, அப்புறமா பேசுறேன்னு காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி டெஸ்ஸாவை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் பேரு டீட்டெயில வச்சு ஃபேக்கா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா. அந்த அக்கௌண்ட்ல இருந்து மைக்கிள் கிட்ட பேசுறது தான் இவளோட பிளானா இருக்கும். ஈரோவும் பொண்ணை கூப்பிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. ஈரன் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஒரு குளியல போடலான்ற மாதிரி பாத்ரூம் வந்துடுறாங்க. இந்த டைம் இவங்க வீட்டுக்குள்ள யாரோ போடுறாங்க. டெஸ்ஸாவா என்னன்னு தெரியல. பூந்த நபர் இருக்கா பாத்தீங்களா, ஈரோட வாட்சை தூக்கிடுறான். அதே மாதிரி ஈரோ தந்த வெட்டிங் ரிங்க தூக்கிடுறான். சவுண்ட் கேட்டு ஈரன் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரும் இருக்க மாதிரி இல்ல. இப்ப கீழே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களும் பாக்கலான்ற மாதிரி கீழே வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா யாரோ பொக்கே வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பொக்கேவை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு டெஸ்ஸா வந்துடுறா. யாரோ கார்ல என்ன கிராஸ் பண்ணி போனாங்க, யாருன்ற மாதிரி டெஸ்ஸா கேக்குறா. தெரியலையே அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. எதுக்காக நீ சும்மா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கன்ற மாதிரியும் ஈரன் கேக்குறாங்க. என் பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி நான் வரது பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி டெஸ்ஸா கொஞ்சம் கோவமா பேசிட்டு வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஒருவேளை மைக்கிள் வந்துதான் அந்த பொக்கே வச்சுட்டு போயிருப்பானான்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல படுத்துட்டு இருக்க ஹஸ்பண்ட் மைக்கிள் மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுறாரு. இவங்க பயந்துடுறாங்க. இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க.
சோசியல் மீடியால கூட இல்ல, எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அவனாலாம் இருக்காது, நீ பயப்படாதன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஈரின் போன்ல இருக்க போட்டோலாம் டெஸ்ஸா எடுத்துட்டாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ மூலியமா மைக்கேல் கிட்ட இவங்க பேசுறாங்க. மைக்கேல், நான் உன்னை பிரிஞ்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்பதான் உன்னோட அருமை எனக்கு புரியுது, நம்ம திரும்பி சேர்ந்தா என்னன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவனும் ஜாலியா பேசுறான், இவங்களும் ஜாலியா பேசுறாங்க. அப்பதான் வெட்டிங் ரிங்க கையில போடுறாங்க. சோ இவங்க தான் வீட்டுக்குள்ள பூந்து திருடி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஈரினும் ஷாப்பிங்காக வெளியே வந்திருக்காங்க. எதர்ச்சியா டெஸ்ஸாவை அந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. நேத்து கோவமா டெஸ்ஸா கிட்ட பேசிட்டாங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பு கேக்குறாங்க. நானும் பதிலுக்கு கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், சாரின்ற மாதிரி டெஸ்ஸா சொல்றா. நம்ம ரெண்டு பேருமே வெளியே சாப்பிடலாமான்னு கேக்குறா. இவங்க சரின்னு ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல சேர்ந்து சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. டெஸ்ஸாவும் டேவிட பத்தி பேச ஆரம்பிக்கிறா. டேவிடும் இவளும் எப்படிலாம் லவ் பண்ணாங்க அப்படின்றத சொல்றா. அதோட மட்டும் நிறுத்த மாட்டா, இவங்க ரெண்டு பேருமே எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றா. இதெல்லாம் கேட்கிற ஈரனுக்கு கஷ்டமா இருக்கு. யாராவது புது பார்ட்னர் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களா, இவ என்ன விவசாயே இல்லாம ஷேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. ஆனா அவ சொல்றதை தடுக்காம கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் நார்மலா பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறா. ஈரின் வீட்ல இருந்து டெஸ்ஸா பேண்டிஸும் எடுத்திருக்கான்றது நமக்கு தெரிய வருது. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறேன் பாருன்ற மாதிரி இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. ஆக்சுவலா அந்த பேண்டிஸ் அதுக்கப்புறம் வாட்சை கிஃப்டா அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்சல் அனுப்பி விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனையும் அந்த சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப ஈரனுக்கு போன் கால் வருது. யாருமே எதிர பேச மாட்டாங்க. ஈரனும் யாரு யாருன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்க பொண்ணு காணாம போயிடுறா. இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி பதட்டமா இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்கதான் ஒரு இடத்துல இருப்பாரு. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் பதட்டமா மாறிடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது டெஸ்ஸா கிட்ட தான் அந்த பொண்ணு இருக்கான்னு தெரிய வருது. ஹஸ்பண்ட் மட்டும் தான் டெஸ்ஸாக்கு பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காரு. கவனக்குறைவுனால தானே அந்த பொண்ணு காணாம போனா. அதனால டெஸ்ஸாவும் பயங்கரமா ஹஸ்பண்ட போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து தான் ஈரன் கவனிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஈரனுக்கு தெரியல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. டெஸ்ஸா பார்க்கும்போது லில்லி ஒரு நபர் கூட பேசியிருக்கா. அந்த நபருக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உன்னை பத்தி தான் லில்லி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பி இருக்காரு. அது சரி, அந்த நபர் யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச நபரா? எனக்கு தெரிஞ்ச நபர் யாருமே இங்க இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரன் கையில வெட்டிங் ரிங் மிஸ் ஆவறத ஈர கவனிக்கிறாரு. எங்க போச்சுன்னு கேக்குறாரு. இவங்க குளிக்க போனாங்கல்ல, அன்னைக்குதான் காணாம போயிருக்கோம். எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ஸா முன்ன மாதிரிலாம் லில்லியை என்ன நம்பி விட மாட்டா. இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா பாத்துப்பா, அடிக்கடி இங்க வருவான்ற மாதிரி சொல்றாரு. டெஸ்ஸாக்கு ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு செம்மையா பயப்படுறா. இதெல்லாம் வேணாமா, என்னை இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன் பொண்ணு தைரியமா பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரனும் இந்த சின்ன பொண்ணை கூட்டு போறதுக்காக வராங்க. இந்த சின்ன பொண்ணு பயப்படுறது தெரியுது. உனக்கு பயம்னா இறங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெஸ்ஸாவும் கோவப்படுறாங்க. அவ என்னோட பொண்ணு, அவ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன், நீ தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மேற்கொண்டு போறதுக்கு பயப்படுறா. வேகமா அந்த குதிரையை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறா. ஈரனுக்கு பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிடுறா. இதனால ஈரனையும் இங்க இருந்து கூட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற டெஸ்ஸாக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அம்மா கண்டிப்பா பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லில்லி சொல்றா. வீடு பாத்துக்கலான்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருந்தியாமே, அந்த நபர் யாருன்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. நான் பேசிட்டு இருந்தனா? யார்கிட்டயும் பேசிட்டு இல்லன்ற மாதிரி லில்லி சொல்றா. அப்ப வேணும்ட்டே அவ தான் சொல்லியிருக்கான்றது உங்களுக்கு புரியுது. ஹீரோவோட ஆபீஸை சேர்ந்து எல்லாருமே பார்ட்டி பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. நீயும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. டெஸ்ஸாவும் வந்திருக்கா. டெஸ்ஸா தான் ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துருக்கா. ஹீரோ கிட்ட க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா. இதை தள்ளி இருந்து பாக்குற ஈரனுக்கு செம்ம கோவமா இருக்கு. ஈரனை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறா. இப்ப ஹீரோ இருக்காருல, ரெஸ்ட் ரூம் போற மாதிரி நடக்கிறாரு. ஈரன் வேகமா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இருந்தவரை வேகமா பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துலயே அவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. என்னாச்சு, ஏன் இங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த இடத்துலயே இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த டெஸ்ஸா இருக்கா பாத்தீங்களா, மைக்கேல் கிட்ட வேணும்ட்டே க்ளோஸா பேசுறா. மைக்கேலை பொறுத்த வரைக்கும் ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதனால ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. டெஸ்ஸா பொண்ணுக்கு தலைவாரிட்டு இருக்காங்க. இவங்க பேச்ச மீறி ஈரன் கூட கிளம்பி போனா பாத்தீங்களா, அந்த கோவம் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கு பனிஷ்மெண்டா இவளோட முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மெயில் ஐடியில இருந்து இவங்களுக்கு மெயில் வருது. என்ன மெயில்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்களும் மைக்கிளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ தான் வருது. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மைக்கிளுக்கு தான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மைக்கிள பத்தி டேவிட் கிட்ட சொல்லிடலான்றதுக்காக டேவிட வர சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த இடத்துக்கு டெஸ்ஸா தான் பொண்ணை விடுறதுக்காக வந்திருக்காங்க. பொண்ணோட முடியெல்லாம் கட்டாயிருக்குல்ல, அதை ஈரன் கவனிக்கிறாங்க.
என்னாச்சுன்னு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. பொண்ணு எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறா. இப்ப டெசா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. என் பேச்ச மீறி செயல்பட்டால, அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் தான் வீட்ல இருக்கனா, உன்னை நம்பி என்னோட பொண்ணை விட முடியாது. டேவிட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்ன நம்பி விட முடியாது அப்படின்ற மாதிரி ஈரின் கோவப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் மாத்தி மாத்தி வாக்குவாதம்லாம் வருது. வேணும்ட்டே ஈரினை கோவப்பட வைக்கிற மாதிரி டெசா பேசிட்டு இருக்கா. அப்பதான் டேவிட் வர சவுண்ட் கேக்குது. இப்ப டெசா இருக்கால, என்ன எதுக்காக காயப்பத்துற, என்ன விடுன்ற மாதிரி நடிக்கிறா. இப்ப வேணும்ட்டே படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்துடுறா. ஏன் இப்படிலாம் பண்றா அப்படின்ற மாதிரி ஈரின் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப டேவிட் வரும்போது இவங்க தள்ளி விட்ட மாதிரி ஆயிருது. நான்லாம் தள்ளி வில்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் தள்ளி விட்ட மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு அம்மாக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பாக்குறா. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. இவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்தி விடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஏற போன டெசாவும் ஈரினை பார்த்து தெனாவட்டா சிரிக்கிறாங்க. பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான்றது ஈரினுக்கு தெளிவா புரியுது. டெசாக்கு முகம் அசிங்கமா இருந்தா சுத்தமா பிடிக்காது. அந்த காயத்தெல்லாம் உடனே சரி பண்றாங்க. நடந்த விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நான் உண்மையிலேயே தள்ளி வில்ல அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண சவுண்ட் எனக்கே கேட்டுச்சுன்னு சொல்றாரு. ஆர்கியூ பண்ணது உண்மைதான், ஆனா நான் தள்ளி வில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ தெரியாம தள்ளி விட்டுருப்ப, விடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஈரின் இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. நீ காலையில உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வா, நம்ம ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டெசாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. டெசா சின்ன பொண்ணா இருக்கும் போதே மத்த பசங்க கிட்ட ரூடா நடந்த மாதிரி சில கேஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் தான் அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டீனேஜ் பொண்ணா இருக்கும் போது அங்கிளை கொளுத்தி விட்டுருக்கா. வீடு எரிஞ்சு அங்கிள் இறந்து போயிருக்காரு. இவளுக்கு எதிராக பெருசா ஆதாரம் இருக்காது, அதனால வெளியே வந்திருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது டெசாவை நினைச்சு இவங்க பயப்படுறாங்க. இத பத்திலாம் டேவிட் கிட்ட சொன்னா டேவிட் நம்ப வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. ஈரினும் டேவிட் வந்தா இந்த விஷயத்த சொல்லான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் வழியா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு. டேவிட் தான் வந்துட்டாரு போலன்னு பாக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துல மைக்கேல் வந்திருக்காரு. உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நெருங்கி வருது. நீங்க எதுக்காக வந்தீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீயே கூப்பிட்டுட்டு இப்ப போக சொன்னா எப்படின்னு கேக்குறாரு. எது நான் கூப்பிட்டனா, நான்லாம் கூப்பிடல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி இவரும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. விடு விடுன்ற மாதிரி இவங்களும் தடுத்து சண்டை போட ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. இவங்க கையில ஒரு கத்தி மாட்டோம். அந்த கத்தியை வச்சு இவர் அட்டாக் பண்றாங்க. கத்தியை வச்சு இவரோட கால்ல தான் குத்துறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. ஈரின் கார் எடுத்துட்டு கிளம்புறத தள்ளி இருக்க டெசா கவனிக்கிறாங்க. இவன் என்ன கார் எடுத்துட்டு கிளம்புறா, அப்ப அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. இந்த வீட்டை சேர்ந்தவங்க போல அப்படின்ற மாதிரி மைக்கேல் யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. உன்னை எவ்வளவு நம்பணும் தெரியுமா, சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ தான் என் கூட சேட் பண்ண மாதிரி நடிச்சியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமான்னு சொல்லி இவரோட நெஞ்சிலேயே கத்தியை இறக்கிடுறாங்க. இந்த கொலை கேஸ்ல ஈரின் மாட்டிப்பா, நம்ம நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரின் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க பாத்தீங்களா. ஈரின் சொன்னதெல்லாம் உண்மையானதை செக் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் போயிருப்பாரு. திரும்பி வந்த ஆபீசர் நீங்க சொன்ன எல்லாமே பொய், நீங்க தான் அவரை வரவே வச்சிருக்கீங்க, எவிடன்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி டெசாவை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க தலைலாம் வாரிட்டு இருக்காங்க. சீக்கிரமா எவிடன்ஸ் எல்லாத்தையும் எரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த சமயம் டேவிட் இருக்காருல, ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் தற்காப்புக்காக தான் அட்டாக் பண்ணேன், நான் கொலைலாம் பண்ணல. மைக்கிளை பத்தி முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆபீசர் கிட்ட பேசி சீக்கிரமா உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்ப ஆபீசரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, மைக்கேல் கூட அவங்க டச்ல தான் இருந்திருக்காங்க. இத பாருங்கன்ற மாதிரி சாட்டெல்லாம் காட்டுறாரு. நீ அனுப்புன வாட்ச் எனக்கு கிடைச்சிருச்சு, சீக்கிரமா அந்த ரிங்கையும் நம்ம வித்துடலாம் அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாக்குற இவரு உண்மையிலேயே இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. என் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. அவர் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் டெசா இருக்காங்கல்ல, இவங்க யூஸ் பண்ண எல்லா பொருளையும் எரிக்கணும்ன்ற மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவர் வந்துடுறாரு. நான் பொண்ணை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க கதவெல்லாம் திறந்துடுறாங்க. இவரும் பொண்ணை பார்க்க வராரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறதுனால பக்கத்துல உட்காந்து இருக்காரு. இதெல்லாம் டெசா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரின் நினைக்கிறாங்கல்ல. இதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கால் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கார்லயே போனை வச்சுட்டு போயிருப்பாரு. இவங்க கால் பண்றதை அவர் எடுக்கவே மாட்டாரு. ஈரின் இருக்காங்கல்ல, இங்க இருக்க போலீஸ்க்கு ஆட்டம் காமிச்சு வேகமா வெளியே இருக்க ஒரு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சீக்கிரமா எரியணும்ன்ற மாதிரி டெசா தள்ளி தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி இவர் கீழே வந்துடுறாரு. இவ என்ன எரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. இவர் வீட்டுல இருக்க சில பொருள் தான் எரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் பண்ணது நீயான்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாரு. இவங்களும் மழுப்பி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவருக்கு புரிஞ்சிருது. ஒவ்வொரு விஷயமா இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஈரினோ வேகமா இவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க.
டெசாவாலியும் ரொம்ப மழுப்பம் இல்ல, ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க, உங்களுக்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, உடனே போலீஸ் கிட்ட இதை சொல்ல போறேன்னு கிளம்ப பாக்குறாரு. இவங்க கோவத்துல கையில இருக்க பொருளை வச்சு மண்டிலேயே ஒரு போடு போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி துணி எடுக்க போறாங்க. இந்த சமயம் ஈரினும் சத்தம் காட்டாம வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போ பொறுமையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் கீழே விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல பொண்ணை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்க பொண்ணை தூக்கிக்கிறாங்க. கீழே இவங்களோட கார் இருக்கு பாத்தீங்களா, காருக்குள்ள படுக்க வச்சிடுறாங்க. ரெண்டாவது ஹஸ்பண்ட காப்பாத்தலான்ற மாதிரி உள்ள வராங்க. இந்த டைம் டெஸ்ஸா இருக்கா பாத்தீங்களா, துணி எடுத்துட்டு வந்துடுறா. துணியை வச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு டேப் வச்சு இவரோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. இதெல்லாம் ஈரின் கவனிக்கிறாங்க. இங்க இருக்க போன் மூலியமா போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க டெய்ல் பண்ற சவுண்டு டெஸ்ஸாக்கு கேட்டது. இவங்க கால் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள போனையே அடிச்சு உடைச்சிடுறா. எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு ஈரின் கேக்குறாங்க. நீ எதுக்காக டேவிட் வாழ்க்கைக்குள்ள வந்த, நீ வரலனா நாங்க ரெண்டு பேரே திரும்பி சேர்ந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இவ கோவமா அடிக்கலாம் ஆரம்பிக்கிறா. ஈரினோ தடுத்து சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரின் அவளை அடிச்சு போட்டுறாங்க. அதே சமயம் டேவிட காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி டேவிடுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த டேப் எல்லாம் கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டெஸ்ஸாவும் கத்திய வச்சு ஈரின் அட்டாக் பண்றதுக்காக வரா. ஈரினோ வேணான்ற மாதிரி ஒரு கண்ணாடி கிட்ட போய் நிக்கிறாங்க. கண்ணாடியில டெஸ்ஸா முகத்தை பாக்குறா. ஏன் முகமா இப்படி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆவரா. கத்திய லூஸ் விட்டு கீழே போட்டுறாங்க. கீழே போட்டதா சடனா ஈரின் எடுத்துக்கிறாங்க. பக்கத்துல வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெஸ்ஸா இருக்கா பாத்தீங்களா, வேகமா இவங்களுக்கு பக்கத்துல வந்து சட்டுன்னு கத்திய இவளோட உடம்புல இறக்கிக்கிறா. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணதை பத்தி என்னோட பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இந்த இடத்துல இறந்துடுறா. இப்ப இவங்களும் டேவிடுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப போலீஸ்க்கு எல்லாம் தகவலை கொடுத்து வர வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டு போறாங்க. அதே சமயம் எவிடன்ஸ் முழுசா எரிஞ்சிருக்காது. அது மூலியமா ஈரின் எந்த தப்பும் பண்ணலன்றது ப்ரூவ் ஆயிடுது. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காரை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கா. உள்ள போகாத மாதிரி ஈரின் தடுத்துடுறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு கிட்ட டெஸ்ஸாவை பத்தி சொல்ல மாட்டாங்க. சில நாட்கள்ல ஹீரோ நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஈரின் பாக்கலான்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த ஈரின் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது டெஸ்ஸாவோட அம்மா தான். கையில ஒரு கிஃப்டோட தான் வந்திருக்காங்க. கிஃப்ட் தந்தவங்க என்னோட பேத்தியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேத்தியை பார்த்து இந்த இடத்துல சந்தோஷமா கொஞ்சிட்டுலாம் இருக்காங்க. கவலைப்படாத, பாட்டி நான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ இவங்க ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி ஈரின் லைட்டா பயப்படுறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.